Hi friends, welcome to Non-Stop Cooking. இன்னைக்கு நம்ம 1 pot ரசம் சாதம் தான் செய்ய போறோம். இது வந்து நல்ல டேஸ்டியா இருக்கும் இந்த ரசம் சாதம். இதுக்கு வந்து நம்ம சைடு டிஷ்ஷா வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுக்கலாம். இல்லனா ஒரு அப்பளம் கூட நம்ம வறுத்து வச்சு சாப்பிடலாம். நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த 1 pot ரசம் சாதத்துக்கு நான் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை, ஒரு 6 பல்லு பூண்டு வந்து தோலோடு நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் இப்போ வந்து நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கடுகு போட்டு தாளிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது வந்து கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். இதில் இப்போ இந்த கடுகு பொரிஞ்சிச்சு. இதிலே நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நசுக்கி வச்ச இந்த பூண்டையும் போட்டுடலாம். இதுலேயே கருவேப்பிலை, இப்போ இதுலேயே நம்ம இந்த அரிஞ்சு தக்காளியும் போட்டுடலாம். இப்போ இதில் நம்ம கடுகு, பூண்டு, வரமிளகாய் எல்லாம் கறிவேப்பிலை போட்டிருக்கோம். பொடியாக அரிஞ்ச தக்காளியும் போட்டு இதை நல்லா வதக்கிடணும். நல்லா இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுடலாம். இதிலே வந்து கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ நம்ம பொடி பண்ண மிளகு சீரகத்தையும் போட்டுடலாம். இதுலேயே நீங்கள் பொடி பண்ண மிளகு சீரகம் வீட்டில் நீங்கள் இல்லைன்னா ரசப்பொடி கூட போட்டுக்கலாம். கடையில் வாங்கின ரசப்பொடி கூட போட்டுடலாம். இதில் வந்து இப்போ நம்ம 1 கப்பு அரிசி எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 கப்பு அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து நம்ம 1 கப்புக்கு 6 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து கரைச்சி வச்ச புளியோடைய அளவு வந்து 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் 5 கப்பு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதில் நம்ம 6 கப்பு தண்ணி விட்டுட்டோம். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம இந்த அரிசியை எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதான், அரிசி போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம இறக்கிடணும். இதை கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம 3 விசில் விட்டு நம்ம நல்லா எடுத்துட்டோம். பாருங்கள், இப்போ வந்து இந்த ரசம் சாதம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம மேலே வந்து நல்லா கொத்தமல்லி தூவி, அவ்வளோதான், மேலே நல்லா நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரசம் சாதம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நல்லா நம்ம சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லை அப்பளம் இதெல்லாமும் நம்ம நல்லா தொட்டு சாப்பிட்லாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.